ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ. இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு தான் போகணும் இதுக்கு பதில். எனக்கு சீரியஸாகவே செம்ம டவுட் இருக்குது. இந்த ஆளோட கேரக்டரு சூப்பர் கேரக்டர் ப்ரோ. நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல, 10 பைசா பிரோஜனம் கிடையாது எனக்கு. இந்த ஆள் வந்து சூப்பர் கேரக்டர். ஆனால் லூஸு எதுக்காகனா ஈன்னு சும்மா பண்ணின்னு பிக் பாஸில் ஏதோ நடிப்பு ஏதோ பண்ணுறாரு, ஓகே. ஆனால் சுற்றி இருக்க யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ஒரு மனுஷன். ஃபிசியோ பண்ணுறாரு, கைவலினா எல்லாமே நல்லது பண்ணுறாரு ப்ரோ. ஆனால் இந்த ஒன்று மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஆள் பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் கூப்பிட்டு இந்த ஆளை செருப்படி வச்சு அமிச்சானுங்க. இந்த கலாட்டா எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, நான் பேச சொல்ல விரும்பலை. நானே யோசித்தேன் ப்ரோ. அப்போது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மீடியாக்காரங்க பண்ணதில் நான் யோசித்தேன், இந்த ஆள் அப்போ கெட்டவன், இந்த திவாகர் நம்ம இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு நல்லவர் மாதிரி, கெட்டவருன்னு நினச்சிருந்தேன் ப்ரோ. ஆனால் என்னைக்கு இந்த ஆள் பிக் பாஸ்குள்ளே வந்து ஒரு வாரம்லாம் எவனாலையும் ப்ரோ, நம்மள மாதிரி சாதா மக்களே இருக்கட்டுமே, ஒரு வாரம்லாம் நடிச்சுனே இருக்க முடியாது ப்ரோ. நல்ல மாதிரிலாம் ஒரு 2-3 நாளில் கேரக்டர் வெளியே வந்துடும். ஒரு வாரம் ஆகிப்போச்சு ப்ரோ. இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆளை. சூப்பர் கேரக்டர் ப்ரோ, பர்சனலாக சூப்பர் கேரக்டர் ப்ரோ. 1000 இருந்துட்டு போட்டோம், நடிப்பறக்குன்னு அவராவது சொல்லிக்கிறது எல்லாம் ஓகே ப்ரோ. ஆனால் சூப்பர் கேரக்டர் ப்ரோ. நீங்கள் ஒருத்தரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது ஒன்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இந்த மீடியா இப்போ இந்த ஆள் பிக் பாஸுக்கு வராமல் இருந்திருந்தால் நினச்சி பாருங்கள், எல்லாரும் எவ்வளோ இவரை ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த ஆள் ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஆச்சரியம் இல்லை, அந்தளவுக்கு இந்த ஆளை ட்ரோல் பண்ணாங்க இந்த மீடியாக்காரங்க சுற்றி. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மீடியாக்காரங்க பண்ணது ரைட்டாக தப்பா? இது சீரியஸாகவே டிபேட்டாக நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் ப்ரோ.